ஹைபட்டோஸ் இலக்கணம் பிழையானது. அத்தியாயம் 21. ரங்கநாயகி தன் மகன் மகேந்திரனுக்கு அலைபேசியின் வாயிலாக அழைத்தவர். நாளைக்கு காலையில் நிசாந்தனுக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணியாச்சு. வீட்டில் எல்லோரையும் கூட்டிட்டு சீக்கிரம் ஊருக்கு வந்து சேர் என்று சொல்லியவர் பொண்ணு யார் எவர் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டார் ரங்கநாயகி. தன் தாயின் பேச்சில் அதிர்ந்து போன மகேந்திரன் என்ன செய்வது என அறியாமல் தன் மனைவி ராஜலட்சுமியுடன் கிளம்பியும் விட்டார் தன் ஊருக்கு. அடுத்தடுத்து மலமளவென்று காரியமாக திடீர் மாப்பிளையான நிசாந்தனுக்கு சுகாசினிக்கும் டும் கல்யாணமாம் கல்யாணம், ஊரெல்லாம் கொண்டாட்டமோ என்று எண்ணும்படி ஊரில் உள்ள சொந்த பந்தம் உறவுகள் அத்தனையும் சுகாசினியின் வீட்டில் அடைக்கலமாயிருந்தன. விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஐயர் மந்திரம் சொல்ல கோவில் சன்னதியில் நிசாந்தன் சுகாசினியின் கழுத்தில் தாலியை கட்ட அன்னொடி இருவரின் மனதிற்குள் ஓடிய எண்ணங்களுக்கு வடிவம் கொடுக்க இயலவில்லை. நடப்பதெல்லாம் கனவா நிஜமா என்று அறியாத கண்ணோட்டத்தில் சுகாசினி இருக்க, நிசாந்தனின் மனமோ எங்கோ அலைப்பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்த நீரோட்டம் கடலில் வந்து கலந்த நிலைதான். அவனின் வாழ்க்கையில் எப்போதும் அவனுள் ஒரு வெற்றிடமே வெறுமையும் குடிக்கொண்டிருக்கும். இன்று அது எல்லாமே இல்லாமல் தனக்கே தனக்காக ஒருத்தி தன் வாழ்க்கையில் வந்து இருப்பது அவனுக்குள்ளும் அதை எப்படி விவரிப்பது என்று அறியாத மனநிலையில் இருந்தார். பல தொழில்களை வழிநடத்துபவனாக இருப்பதால் தான் தன் முகத்தில் தோன்றும் உணர்வுகளை மறைத்து கொண்டு நிற்பது ஒன்றும் அவனுக்கு புதியதல்ல. அப்போது நிசாந்தனின் கையில் ஐயர் தாலியை எடுத்து கொடுக்க அவள் முன் தலைகுனிந்து நின்றவளின் கூந்தலின் அடர்த்தி மட்டுமே தெரியவே நிமிர மாட்டாளோ இவள் என்று தோன்றியவுடன் தாலியை கட்டாமல் அவள் கழுத்தின் அருகே சென்ற கரங்களோ அப்படியே அந்தரத்தில் நிற்கவும், குனிந்து நின்ற சுகாசினிக்கோ என்ன இன்னும் தாலி கட்டி முடிக்கலையா என்று தோன்றியவுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு அவன் கண்கள் சொன்ன செய்தியை நம்ப முடியாமல் மீண்டும் தலையை குனிந்துவிட எல்லோருடைய கைகளில் இருந்த மஞ்சள் கலந்த அரிசியும் பூவும் கலந்த அச்சதையை அவர்கள் மேலே பூவாய் தூவ கடவுளின் ஆசியும் அன்புடன் பாசத்துடன் வளர்த்த ஆச்சி தாத்தாவின் ஆசீர்வாதத்துடன் அவளின் கழுத்தில் மஞ்ச கயிற்றில் கொன்ற மாங்கல்யத்தை கட்டினான் நிசாந்தன். அங்கே பெரியவர்கள் முடிவால் முகம் அறியாதவர்களாக இருந்த இருவரும் திருமணம் என்னும் பந்தத்தில் அடியெடுத்து வைத்தனர். நிசாந்தனின் தாயின் தாலியை இத்தனை வருடமாக பத்திரமாக வைத்திருந்த ஆட்சியோ அதை மஞ்சள் கயிற்றில் கோர்த்து பேரனிடம் கொடுக்க இவள்தான் தனக்கானவள் என்று எண்ணி அவளின் கழுத்தில் கட்டிய தருணத்தை அனுபவித்தவன் இத்தனை வருடங்களாக யாரும் தன்னை நெருங்க விடாமல் இருந்தவனுக்கு தனக்காக ஒருத்தி வந்துவிட்டாள் என்பதை நினைத்து மனதினுள் பரவசமாக இருந்தது நிசாந்தனுக்கு. அவனின் உணர்வினையும் அக்கணங்களையும் தனக்குள் சேமித்து வைத்து கொண்டவன் உள்ளம் சாரல் மலைதான். என்றுமே எதுக்குமே ஆசைப்படாதவனின் வாழ்க்கையில் புத்தம்புது மலராக மலர்ந்த அவனின் வாழ்க்கையில் மனவீச சுகாசினி அவன் நெஞ்சாங்கோட்டில் அடியெடுத்து வைத்தால் மானசீகமாக. அதை உணர்ந்த நிசாந்தனுக்கு அக்கணத்தை எவ்விதம் உணர்வது என்று அறியாமல் இருந்தவனுக்கு நேற்று நடந்த நிகழ்வுகள் அவன் முன் காட்சிகளாயின. ஆட்சியிடம் சொல்லிவிட்டு
வேலப்பனை அழைத்து கொண்டு காளியப்பனை பார்க்க போனவனோ காளியப்பன் தோட்ட வீட்டில் பட்ட சாராயத்தை குடித்துவிட்டு புல் மப்பில் இருப்பதை கண்டவனுக்கு அப்படியே அவனை தூக்கி போட்டு மிதித்தால் என்ன என்ற ஆத்திரம் தலைக்கேறியது. ஆனால் இப்ப கோபப்பட்டு காரியத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது என்று எண்ணி அவனிடம் ஆக வேண்டிய வேலைகளை முன்னிறுத்தினான் நிசாந்தன். ஆட்சியிடம் வரும்போதே பேசிய விஷயங்களை வைத்து தனக்கு தேவையானதை தன் வக்கீல் மூலமாக ஏற்பாடு செய்ய அவரோ அதற்காக பக்கத்து ஊரிலிருந்து வக்கீலை உடனே அனுப்பி வைத்தார். எப்பவும் இருக்கும் இடத்திலிருந்து எந்த வேலையும் நடக்கும்படி அமைத்து கொள்வதுதானே கைதேர்ந்த தொழிலதிபர்களின் சாதுரியம். அப்படி இருந்தால்தானே முன்னேற முடியும். அதில் கில்லாடிதான் நிசாந்தன். அதனால்தான் முக்கியமான நேரத்தில் தன் வாழ்க்கையை கோட்டை விட இருந்த பின் அதை தன் கைக்குள் கொண்டு வந்த வித்தையை செய்தது அவன் மட்டுமே அறிந்த ரகசியம். தன் கையில் இருந்த பத்திரத்தில் காளியப்பனிடம் கையெழுத்து வாங்கியவனோ காளியப்பன் கன்னத்தில் 4 அறை வைத்து இனி சுகாசினிக்கோ இல்லை ராமசாமிக்கோ தொந்தரவு கொடுத்தால் அடுத்தது அதிரடி போலீஸ் ஸ்டேஷன் தான் என்று மிரட்டிவிட்டு வந்தவனை ஆச்சரியமாக பார்த்த வேலப்பனை நோக்கி மெலிதாக சிரிக்க, என்ன அப்படி பார்க்கிற வேலப்பா என்று கேட்டபடி காரை ஓட்டினான். இப்ப இங்க நடந்த எதையும் யாரிடம் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவனை அழைத்து கொண்டு தன் ஆட்சி வீட்டிற்கு வந்துவிட்டான் நிசாந்தன். அவனுடைய செயல்கள் எல்லாம் அதிரடியாக தான் இருக்கும். அது புதிதாக பார்க்கும் வேலப்பனுக்கு ஹீரோ கணக்காக இருக்கிறாரே, நம்ம சுகாசினிக்கு ஏற்ற மாப்பிள்ளை தான் என்ற சந்தோஷத்தில் அவனுக்கு தலைகள் புரியாமல் இருந்தது. இத்தனை நாட்களாக ராமசாமியை குடைசல் கொடுத்து வந்தவனை ஒரே நொடியில் அடக்கிவிட்டு வந்த நிசாந்தனை கண்ட வேலப்பனுக்கு பிரமிப்பாகவும் இருந்தது. ஆனால் அதை வெளியே சொல்லக்கூடாது என்று சொல்லியதால் தனக்குள்ளேயே அவனை பாராட்டி கொண்டு கொண்டாடினான் வேலப்பன். அவர்களின் கல்யாணத்திற்கு எல் என்று சொல்லும் முன் எண்ணெயாக நின்று எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்தான் வேலப்பன். இல்லை என்றாலும் செய்வான் தான். ஏனென்றால் சுகாசினி என்றால் அவ்வளோ பிரியம் வேலப்பனுக்கு. ஆனால் மணப்பெண்ணான சுகாசினிக்கு காலையில் யார் எவர் என அறியாமலேயே கல்யாணத்திற்கு ரெடியாக அங்கே நிற்க பட்டு வேட்டி சட்டையில் வந்து நின்ற நிசாந்தனை பார்த்ததும் சுகாசினிக்கு புரிந்துவிட்டது, இதெல்லாம் ஆட்சியின் கைங்காரியம்தான் என்று. அப்பொழுதே அவள் மௌனமாக நடப்பதை பார்த்து கொண்டு சொல்வதை செய்தபடி இருந்தாள் சுகாசினி. அன்றைய பொழுது அவள் மற்றவர்களின் சொல்லுக்கு மறுசொல் சொல்லாமல் நடந்தாள். மெருன் வண்ணத்தில் பட்டுடுத்தி நீண்ட கூந்தலில் மல்லிகை சரமாக சூடிட கைகளில் மெருன் கலர் கண்ணாடி வளையல்கள் அணிந்திருந்தாள். கழுத்தில் ஒரே ஒரு செயின் மட்டும் அணிந்திருக்க புதிதாக அணிந்த மஞ்சள் கயிற்றில் தாலியை கட்டியதும் அவளுக்கு அது அழகு மேல் அழகு சேர்த்தது. அதை பார்த்த ராமசாமிக்கு நிலை கொள்ள முடியவில்லை. தன் பேத்தியின் அழகை காண தன் மகளே நேரில் நிற்பதைப் போல பூரித்து போய் கிடந்தார். இரவு ரங்கநாயகி பேரனின் கல்யாணத்திற்கு சம்மதம் சொன்னதும் நிசாந்தனின் அப்பாவான மகேந்திரனும் ராஜலட்சுமி மட்டுமே கல்யாணத்திற்கு வந்திருந்தனர். மகேந்திரனோ தன் மகனின் கல்யாணத்திற்கு எதுவும் செய்ய முடியாமல் ராஜலட்சுமி அவரை வறுத்தெடுக்க அவரோ
முள்மேல் நிற்பதைப் போல நின்றார். இரவு சொன்ன தாயின் கோவித்துக் கொள்வதா, இல்லை மனைவியின் கேள்விக்கு யார் பொண்ணு என எதுவும் தெரியாத இந்த அவசர கல்யாணம் எதுக்கு என்ற ராஜலட்சுமியின் பேச்சை கேட்டு பதிலளிக்க முடியாமல் நின்றார் மகேந்திரன். தன் முதல் மகனின் கல்யாணத்தில் யாரோ போல் நிற்கும் சூழ்நிலையை கொடுத்த தன் தாயையும் ராஜலட்சுமியும் கண்டு மனதிற்குள் கோபம் கொந்தளித்தாலும் எப்பவும் போல் ஒன்றும் செய்ய இயலாமல் மண் பொம்மையாக நின்றார் மகேந்திரன். ராஜலட்சுமிக்கு இந்த திடீர் கல்யாணத்தை பற்றி அறிந்ததிலிருந்து ரங்கநாயகியின் மீது அடக்க முடியாத ஆத்திரமும், இதற்கு சம்மதித்த நிசாந்தனின் மீது கோபமும் கனன்றது. அவளுடைய எண்ணமே வேறு. ஆனால் அதை அடியோடு மாற்றியதால் எப்போது அவ்விடத்தை விற்று கிளப்புவோம் என்ற எண்ணத்தில் நெருப்பு மேல் நிற்பது போல் நின்று கொண்டிருந்தவர் தாலியை கட்டிய அடுத்த நொடியே மகேந்திரனை அழைத்து கொண்டு சென்று விட்டாள் ராஜலட்சுமி. ஆனால் இது எல்லாம் கவனித்த நிசாந்தனுக்கு தன் தந்தையின் நிலையை எண்ணி வருந்தினாலும் தாய் தந்தையாக நின்றவர்களின் ஒதுக்கத்தை இன்னும் இருந்து ஒவ்வொரு நொடியும் காமிப்பதை விட சென்ற இடத்தை சென்று விடுவதே பரவாயில்லை என்று தோன்றியது. ஆனால் ரங்கநாயகி அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தனக்குரிய சந்தோஷமான நிகழ்வுகளான பேரனின் கல்யாணத்தை நடத்திய திருப்தியில் வயதுக்கு மீறிய ஆர்ப்பாட்டத்துடன் இங்கும் அங்கும் அலைந்தார். ராமசாமியோ எங்கோ காளியப்பன் வந்து விடுவானோ என்ற பதட்டமும் இருந்ததால் தாலி கட்டும் வரை பயத்துடன் இருந்தவர் வேலப்பன் அவரிடம் நிசாந்தனின் செய்கையை மறைக்காமல் சொல்லிவிட அவரின் மகிழ்ச்சி இருமடங்காக பெரியது. தன் பேட்டியை பொறுப்பான ஒருவரிடம் ஒப்படைத்த திருப்தி முகத்தில் தெரிய பல நாட்கள் இருந்த மன உளைச்சல் இன்று தீர்ந்து விட்டது என்ற நிம்மதி அவரின் முகத்தில் தெரிந்தது. அதன் பின் அவரின் மனநிலை மாறியது. அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க வேலப்பனை அழைத்து சொல்லிவிட்டு தன் வீட்டிற்கு சுகாசினியும் நிசாந்தனையும் அழைத்து கொண்டு சென்றார். ஆனாலும் மனதினுள் சிறு வருத்தமும் உண்டு. மகேந்திரனையும் ராஜலட்சுமி நினைத்துதான் அது. ஆனால் ரங்கநாயகியோ இதெல்லாம் பெருசா எடுத்துக்கொள்ளாதீங்க என்று சொல்லியவர் மாப்பிள்ளை பொண்ணும் வருவதற்குள் வீட்டிற்கு சென்று மற்ற ஏற்பாடுகளை செய்தார். நிசாந்தனின் காரில் முன்பக்கம் சுகாசினி அமர பின்னால் ராமசாமியை அமரவும் மாப்பிள்ளை பந்தா இல்லாமல் அவனை கார் ஓட்டினான். ராமசாமியின் வீட்டின் முன் கொண்டு காரை நிறுத்தி இறங்கியவன் காரினுள் ஏறி தன் அருகில் பதுமையாக அமர்ந்திருந்த சுகாசினியை பார்த்து அவனுக்குள் ஆச்சரியம். பயங்கரமாக வாயடிப்பாள் என்று வேலப்பன் ஆட்சி சொல்லியிருக்க தானும் அதை கண்கூடா கண்டவனுக்கு அவள் பேசாமல் மடந்தையாக இருப்பதைக் கண்டு அவளுக்குள் என்ன ஓடுகிறது என்று அறிய முடியவில்லை. எப்பவும் பெண்களின் மனதில் ஓடும் நுண் உணர்வுகளை அவர்களை தவிர யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் நிசாந்தனுக்கு புரிய எத்தனை நாட்களோ வருடங்களோ ஆகும் என்று தெரியாது. ஏனென்றால் அவன் தாய்ப்பாசம் அறியாமல் பெண் என்றாலே ஒதுங்கி போகும் சூழ்நிலையை உருவாக்கிய ராஜலட்சுமி என்பதால் அவனுக்கு சுகாசினி ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறாள் என்று புரியாமல் இருக்க இவள் தன்னை பிடித்துதானே கல்யாணம் செய்தாளா இல்லை அவளுடைய தாத்தாவிற்காக செய்தாளோ என்று தோன்ற இதற்கான விடையை அவளிடம் கேட்க வேண்டும் என்று ஆவல் தோன்றியது. அவனுக்கும் தெரியவில்லை அவள் யார் மாப்பிள்ளை என்று
ராமசாமி கை காட்டினாலும் சரி என்று சொல்வாள் என்று. அதை முன்தினம் அவள் தாத்தாவிடம் பேசும்போதே கேட்டவனுக்கு அதையெல்லாம் அந்நொடி மறந்துவிட்டது. தாலி கட்டிய அடுத்த நொடியிலிருந்து தன் எண்ணத்தின் பிரதிநிதியாக அவளும் இருக்க வேண்டும் என்று மட்டுமே தோன்ற அவனுள் சிறு கோபம் எழ காரை விட்டு இறங்கியதும் வீட்டினுள் போக இருந்தவனை நிறுத்திய ஆட்சி இருவரைக்கும் ஆழம் சுற்றி உள்ளே அழைத்து சென்றார் ரங்கநாயகி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தை நாளை பார்க்கலாம்.